நெல்லையில் பெய்த தொடர் மழையால் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பிரம்மதேசம் கிராமத்தில் ஆற்றுப்பாலம் அடித்து செல்லப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என விரிவான விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக கடந்த 12ஆம் தேதி என்பது நெல்லை மாவட்டத்தில் அதி கனமழை என்பது பெய்தது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையின் காரணமாகவும் ஊத்து பகுதியில் 54 சென்டிமீட்டர் மழையளவு பதிவானது. பின்னர் கடந்த 13ஆம் தேதி என்பது வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கால்வாய்களிலும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டன. இந்த நிலையில்தான் நாம் நிற்பது அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பிரம்மதேசம் பகுதியில் நிற்கிறோம். பிரம்மதேசம் பகுதியில் குறிப்பாக இது ஒரு பிரதான ஒரு பாலமாக உள்ளது. குறிப்பாக பிரம்மதேசத்திலிருந்து அடுத்த பகுதியாக ஒரு 1000 ஏக்கர் நிலங்கள் அதன் பிறகு பாசன வசதியும் பெறுகின்றன. குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள பாலம் முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டுள்ளது. விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த பகுதியிலிருந்து செல்ல முடியாத சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பாலம் மற்றும் அதன் நடுவில் உள்ள மற்றொரு பாலம், 2 பாலங்களும் அடித்து செல்லப்பட்டு தற்போது அந்த வாய்க்காலில் கிடப்பதான் நேரடியாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு இந்த பாலத்தின் மீது குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். 1000 ஏக்கர் உள்ள நிலங்களை நேரடியாக தற்போது பிசான சாகுபடியை ஒட்டி நடுவை பணிகள் கூட மேற்கொள்ள முடியாமல், அந்த இயந்திரத்தை கூட கொண்டு செல்ல முடியாமலும் அடுத்த கிராமத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலையாக தற்போது இருந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக இது போன்ற ஒரு பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள். இது குறித்து நம்மளுடைய விவசாயி ராஜகோபால் நம்மிடம் இருக்கிறார், அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். தற்போது இந்த பாலம் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் நிலங்கள் அங்க பாசன வசதி பெறுகின்றன. எந்த அளவுக்கு இது பாதிப்பா இருக்கு, அது தொடர்பான தகவல் சொல்லுங்க. இதனால எங்களுக்கு நிறைய சங்கடம் தான். போன ஆண்டு இதுல மண் தட்டினோம். இந்த ஆண்டு மறுபடியும் இந்த வருஷம் அடிச்சுட்டு கடைசி எங்களுக்கு பாதிப்பு, மறுபடியும் பாதிப்பு தான். மேற்கொண்டு வேற பாலம் இருந்துச்சுன்னா தான் எங்களுக்கு கரெக்டாக வரும். வருஷம் நாங்கள் இப்படியே இதில் பண்ணிக்கிட்டு இப்படி போன தடவை தற்காலிகமாக போட்டாங்க, அதுவும் போயிட்டு இந்த வருஷம் எங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப இதாக பாதிப்பு. போன ஆண்டும் பாதிப்பு, இந்த ஆண்டும் நிறைய பாதிப்புகள். அதனால நம்மளுக்கு போக்குவரத்துக்கு நமக்கு ரொம்ப சங்கடம். நேரடியாகவே கேட்கலாம். ஏன்னா விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாயுள்ளார்கள் என்பதை நேரடியாகவே அவர்களிடம் கேட்டோம். கடந்த ஆண்டும் இதே போல வெள்ளப்பெருக்கின் போது மிகப்பெரிய பாதிப்புள்ள நிலையில் தற்போதும் இது போல ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் இந்த பாலத்தை சரி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் விவசாயியோட கோரிக்கையாக உள்ளது. செல்வராஜ், விவரங்களுக்கு நன்றி.